இல்லைங்கிறது அதுல பேசும். ஒரு போதாமை இருக்குன்னா அதை எடுத்துக்கணும் இல்லையா திரு பரந்தாமன்? பாயிண்ட் தான் வரணும். போதாமை இருக்குங்கிறத வந்து அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அதை சொல்லணும். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று சார், ஆல் பாஸ் போட்டுட்டே வரீங்க, அதனால ஸ்டாண்டர்ட் குறையுதுன்னு ஒரு பாயிண்ட்டை கல்வியாளர்களும் வைக்கிறாங்க. இல்ல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் போடுறீங்க சார். நீங்க 8ஆம் கிளாஸ் போய் அதுக்கப்புறம் 2 பப்ளிக் எக்ஸாமினேஷன் போறான் சார். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போறான் சார். இதெல்லாம் கிராக் பண்ணி தான் சார் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் போறாங்க. ஸோ ஹையர் எஜுகேஷன் கிராஸ் ரேஷியோவில் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு தான் சார் அதிகமா இருக்கு. நீங்க 2030 50 கிராஸ் பண்றதை நாங்கள் இப்பவே 57 வந்துட்டோம் சார். அப்போ போதாம இருந்தா எப்படி சார் இவங்க போய் முன்னேறுவான்? ஒரு விஷயம். ரெண்டாவது, அதுலயே எடுத்துங்களா, இப்ப நீங்க வந்து நாம பீகாரையும் உத்தரப்பிரதேசத்தையும் நீங்க ஏன் கம்பேர் பண்றீங்க? தமிழ்நாட்டுடைய கடந்த 10 ஆண்டு கடந்த 20 ஆண்டு கம்பேர் பண்ணல. அப்படி கம்பேர் பண்ணியிருந்தா இவங்க பேசுறதுக்கே நம்ம வந்து அதை விட மாட்டோம். உங்களுக்கு முதல்ல காம்பிடன்சி இல்ல, உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டி இல்ல, நாங்க பேச முடியும். ஏன்னா எந்த மாநிலத்திலிருந்து வராரோ திரு ஆளுநர் ரவி அவர்கள், அந்த மாநிலத்திலிருந்து ஏறத்தாழ 250 அதிகாரிகள் 5 கட்டமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கல்வி சிஸ்டத்தை வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாம் பிரமிச்சு போய் இதை பாராட்டி பேட்டி கொடுத்துட்டு அவங்க அங்க போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போனாங்கன்ற அது விஷயம். நிறைய விஷயங்களை பேசலாம் சார். இது முழுக்க முழுக்க அரசியல் கலர்ந்த ஒரு பேச்சா தான். என்ன அடிப்படையில் அதை சொல்றீங்க அரசியல்னு நீங்க அதை பாக்குறீங்க? ரெண்டு விஷயம் சார். அரசியல்ங்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல கவர்னர் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் டியூட்டிஸ்ல இது கிடையாது. நீங்க எதுவா இருந்தாலும் வந்து சட்டப்படியா அது வந்து தவறுன்னு எங்க இருக்கா? இல்லையே, மரபு சொல்றீங்க. இல்ல மரபுங்கறல சார், கான்ஸ்டிடியூஷனே சார். ஓகே, கான்ஸ்டிடியூஷனே உங்களோட ரூல்ஸ் என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. எஸ், கவர்னருடைய டியூட்டிஸ் அண்ட் ரூல்ஸ்ங்கறதை உங்களுக்கு டிஃபைன் பண்ணிருக்கு. நீங்க அதெல்லாம் தான் செய்யணும். இப்ப டீ பார்ட்டிக்கு போனாங்க வந்தாங்க அதை கூட விட்டுருங்க. நீங்க எப்போ ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டரை நீங்க கூப்பிட்டு எப்போ மறுத்திருக்கிறார்? இல்ல சீஃப் செக்ரட்டரி நீங்க கூப்பிட்டு எப்ப மறுத்திருக்காங்க? இப்ப ரீசெண்டா சிஎஸ் புதுசா பொறுப்பேற்று கர்ட்டசி கால் போய் பார்த்தாங்களே, அப்ப நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணீங்களா எனக்கு இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்குன்னு? எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்க மேல விமர்சனமே இருந்துச்சு. அங்க தெலுங்கானால தமிழ் சேவர்களை வரவேற்க மாவட்ட ஆட்சியர்களை அனுப்புறதுல இவங்க வந்து நாகரிக அரசியல் எல்லாத்தையும் அனுப்புறாங்க. அதெல்லாம் வேற சார், அதெல்லாம் வேற. அது நடந்தா அது அரசியலா பேசுவோம். நான் என்ன சொல்றேன், நீங்க so long you do your duty as a governor, will give a full constitutional respect. When you act as a BJP leader போது அது எந்த இடத்துல அப்படி வரீங்கன்றத நான் என்ன கேக்குறேன், நீ கவர்னரா கல்வி பத்தி பேசுறார் சார், அதுல எங்க நீங்க பிஜேபி கல்வி? நான் சொல்றேன், தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க வந்து கவர்னர் வந்து முதல்ல பொது வெளியில பேசக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம் பாலச்சந்தர் சார் சொன்னது we agree that. அதை தாண்டி இப்ப இருக்கிற கவர்னர்லாம் அதை கிராக் பண்ணிட்டாங்க. இதை வந்து பிரேக் பண்ணி இந்தியா ஃபுல்லா அப்படிதான் போயிருச்சு, மரபு மீறி போறாங்க. ரைட், ஓகே. மரபு மீறி பேசும்போது கூட ஒரு எல்லை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து போதை பழக்கங்கள் அதிகமாக வந்து அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன தரவுகள் இருக்கு ஆளுநர்கிட்ட? நம்பர் 1. இப்ப ஆளுநர் சொல்ற மாதிரி எழுத படிக்க தெரியாது, எண் தெரியல, சமீபத்தில் கல்வி நிறுவனங்கள் பக்கத்துல போலீஸ் ரெய்டு நடந்ததெல்லாம் பாத்தீங்களா இல்லையா? அது ஆஃப் கோர்ஸ் காலேஜஸ் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலயும் இருக்கக்கூடிய தனியார் பல்கலைக்கழகங்களை ஒட்டி ரெய்டு எல்லாம் நடந்துச்சு. முழுமையா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, அதை மறுக்காதீங்கன்னு சொல்றாரு ஆளுநர். நான் என்ன சொல்றேன்னா, போதை பழக்க வழக்கங்கள் இருக்கு, மாணவர்கள் மத்தியில் இப்படி இருக்கு, இளைஞர்களுக்கு இது வந்து இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும், நீங்க ஆசிரியர்கள் இதெல்லாம் நீங்க கண்காணிக்கணும்னு சொல்றது வேற. புரியுதுங்களா? ஆனா இது இருக்கு, இது இந்தியாவுக்கே பெரிய ஆபத்து. இன்னமும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கண்டிஞ்சன்ட் சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு இருக்கிற மாதிரியும் ஒரு ஆபத்தா போயிட்டு இருக்க மாதிரி ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்றாரு இல்லையா? அது பொலிட்டிக்கல் கெயின் அவர் கிரியேட் பண்றாரு. சார் நான் கேட்கிறேன், அப்படி பார்க்க போனா கவர்னர் ஆகணும் ரோல் டு ஸ்பீக் அபவுட் ஸ்கூல் எஜுகேஷன் உங்களுக்கு ரைட்டே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் இஸ் வெஸ்டட் வித் ஒன்லி தி ஹையர் எஜுகேஷன் தான். நீங்க வந்து யூஜிசிங்கிறது வந்து காலேஜஸ்க்கு இருக்கக்கூடிய கரிக்குலத்திலிருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு மானிட்டர் பண்றது தவிர ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரோல் அது. இப்போ சார் முன்னாடி பேசும்போது கன்கரண்ட் லிஸ்ட் வரும்போது சார் பேசினாங்களா இல்ல பிஜேபி சார்பில் பேசினாங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல வந்து வரும்போது which will prevail அப்படின்னும் போது யூனியன் கவர்மெண்ட் இட்ஸ் ராங். எது வரும்னா சட்டம் தான் வரும். பட் கல்ச்சர், எஜுகேஷன் இதெல்லாம் வந்தா ஸ்டேட்டோட சென்டிமெண்ட் தான். சோ கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் எடுத்துக்க முடியாது. சார் இப்போ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் என்னன்னா, இப்போ சமச்சீர் கல்வி கொண்டாந்தோம், அது என்சிஆர்டியினுடைய அப்ரூவல் வந்து என்சிஎம் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கி வந்தோம். இதெல்லாம் வந்து அப்பீல் பண்ணி தான் போச்சு. இப்போ நீங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசிக்கும் நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கும் உள்ளக்கூடிய வேறுபாடுகள் உள்ள இடங்கள் என்னன்னா, சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது இது எல்லாம் விட்டுருங்க சார். நீங்க வந்து லாங்குவேஜ் இஷ்யூஸ் நீங்க கை வைக்கிறீங்க சார். ரெண்டாவது வந்து வொகேஷனல் கோர்ஸ். அதாவது செல்வம் சொல்றாரு மற்ற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் படிக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அப்படிலாம் இல்ல சார். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எந்த லாங்குவேஜ்னா படிங்க, இட்ஸ் ஆப்ஷனல், இட் இஸ் அடிஷனல்.
ஆனா கட்டாயமா நீங்க வந்து இது 3 கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய எதிர்ப்பு. இது பேரறிஞர் அண்ணாவுடைய இது நாங்க இன்ன வரைக்கும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இருமொழி கொள்கைங்கிறது உங்க பாலிசி. ஓகே. ஒன்னு ரெண்டாவது சார், வொகேஷனல் கோர்சஸை பொறுத்த வரைக்கும் சார் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு ஹிண்டரன்ஸ் இருக்குன்னா வொகேஷனல் கோர்சஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. தட் இஸ் இன் +2. ஏன்னா அதில் படிச்சுட்டு ஒரு தொழில் தொடங்குவதற்கோ எல்லாம் போகலாம். ஆனால் இவங்க வொகேஷனல் கோர்சஸில் வந்து பிரைமரி எஜுகேஷனே கொண்டு வராங்க. ஸோ இட் வில் அஃபெக்ட் தி ஹையர் எஜுகேஷன் ரேஷியோன்றது எங்களுடைய கருத்து சார். நாங்க சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு சயின்டிபிக் டேட்டா இருக்கு சார். ஏன்னா ஒரு நீட் எக்ஸாமினேஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிறான், நீட்ல பெருசா கிராக் பண்றான். அது எப்படி சார் அது தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருக்கா? இதுதான் இவங்களுடைய எஜுகேஷன் பாலிசியோட லட்சணம். இன்னொன்னு ஏகேஆர் ஜஸ்டிஸ் ஏகேராஜனுடைய கமிட்டி ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது. அந்த ரிப்போர்ட்டை பத்தி ஒரு ஒப்பீனியன் கொடுக்குற கவர்னர் அவர் சொல்றாரு காமாலை கண்ணோட பார்த்தா அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி அவங்களுக்கு புரியாதுன்றார். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், ஒரு கவர்மெண்டால் அமைக்கப்பட்ட ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸோட எக்ஸ்பர்ட் கமிட்டியோட ஒப்பீனியன் மேல எவ்வளவு ஸ்ட்ராங்கா எழுதுறாரு. அப்போ பாலிடிக்ஸ் இல்லாம தென் வாட் எல்ஸ்? ஓகே, ரைட். சோ இதெல்லாம் பார்க்கும்போது சோ கவர்னர் வந்து சார் இன்னொரு விஷயம் சார், வெதர் டுடே ஹேஸ் அண்டட் இஸ் எ ஃபுல் ஃப்ளெட்ஜ் கவர்னர், ஐ ஹேவ் மை ஓன் டவுட். உங்களுடைய டேர்ம் முடிஞ்சு போச்சு. தனி விவாதம் இருக்குன்றாங்க. இல்ல இருக்கு நான் சொல்றேன். நான் இருக்கு சார். அதுக்கு டைம் டியூரேஷன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க சார். தலைவருடைய இல்ல சார், அது கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு கவர்னர் வந்து சார்ஜ் எடுக்கிற வரைக்கும் till he takes the charge he can hold the office. ஒன்னு the pleasure tenure of the governor. ரெண்டு but even then when the term is get completed there should be an order. You are an illegal governor and you don't have a constitutional authority to sit on this Tamil Nadu. இதான் எங்களுடைய வாதம். அப்படி அத சொல்ல முடியுமாங்கறத கேள்வி முடியும். இல்லீகல் நீங்க எஜுகேஷன் பாலிசி பத்தி ஒரு தரவு இல்லாம பேசக்கூடிய ரவிக்கு நாங்க நீங்க கான்ஸ்டிடியூஷனா உட்கார்றது ரைட் இல்லன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை? இல்ல இருக்கலாம். இல்ல நீங்க சொல்றத நான் மறுக்கல. அது லாஜிக்கலா கரெக்ட்டா இல்லையா? நான் திரு பாலச்சந்திர அவர்கிட்ட திரு பாலச்சந்திர எஸ் ஒரு கவர்னருக்கு வந்து ஒரு டென்யூர் கொடுப்பாங்க. முதல்ல வந்து அப்பாயின்ட் பண்ணும்போது 5 வருஷம்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கவர்னர் வர்ற வரைக்கும் இன்னொருத்தர அல்லது இவருக்கே பதவி நீடிக்கூடிய இவர் நீடிப்பாருங்கிற உண்மை. இன்னைக்கு அவருடைய நிலைமை இல்லைன்னா டெய்லி வேஜ் சாரி அதான் அவருடைய நிலைமை. ஓகே, பேசலாம் சார். என்னைக்கு வேணாலும் அனுப்பிடலாம். ரொம்ப திரு செல்வம், இல்ல ஒரு கேள்வி இருக்கு, நீங்க வந்து அவர்களுடைய பதிலுக்கு சொல்லுங்க. திரு ஹெச் ராஜா சொல்றாரு மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்றதுக்கு பொன்முடிக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறத கேட்கிறார். நான் வந்து ரொம்ப அந்த வார்த்தையை மாத்தி போடுறேன், என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? இப்ப இதே கேள்வியை அதை வந்து முடிவு பண்ண வேண்டியது யாருன்னா பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் அப்படிங்கிறாரு. அப்ப பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் முடிவு பண்ணி சொல்லி தான் புதிய கல்விக் கொள்கை வருதா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வைப்பாங்கல்ல. அது ஒரு கல்வித்துறை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்டா அதே கேள்வி மத்திய அரசாங்கத்துக்கு பொருந்தாதா? அது நீங்க ஒரு பேரண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குங்கிறது வந்து என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, 3வது மொழியா இந்திய படிக்கிற இன்னைக்கு இந்தி பிரச்சார சபா இல்லாத இடமே இல்ல. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு தாலுகாவில் இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டுல அதிகமான பேர் என்ரோல்மெண்ட் இந்தி பிரச்சார சபா தான் தமிழ்நாட்டுல. சரி, ஒரு நிமிஷம். அதாவது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, மேதக ஆளுநர் அவர்கள் வந்து இவர்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாம் வளைச்சு கொடுக்கலங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரே மிகவும் ஒரு அவருடைய ஆளுமைக்கு அல்லது அவருடைய பதவி நிலைக்கு விட குறைவா பேச வேண்டியது இல்லை. ஏன்னா ஆளுநர் ரவி வந்து ஒண்ணு சாதாரணமா இல்ல. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர். அது வந்து ஐபிஎல் இருந்து கவர்னர் வேலையை பாக்குற வரைக்கும் we will give due respect. எப்போ இறங்கி பிஜேபி பொலிட்டிக்கல் லீடரா வரும்போது as a political leader we will have our own voice. எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. கேளுங்க, நான் ஒரே ஒரு விஷயம். நீங்க மிஸ்டர் பரந்தாமன் வந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர். ஆமா, ரவி தமிழ்நாட்டுடைய கவர்னர், பிஜேபியுடைய தலைவர் இல்ல. ரவி தமிழ்நாட்டுடைய கவர்னர், பிஜேபியுடைய தலைவர் இல்ல. சார் என்ன